பறவைகளின் தீபாவளி பண்டிகை. பறவைகளோட ஊர்ல தீபாவளி பண்டிகைக்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நவராத்திரி விஜயதசமி எல்லாமே கொண்டாடி முடிச்சு அந்த ஞாபகம் கூட இன்னும் மறையல. அதுக்குள்ள தீபாவளி பண்டிகை வந்துடுச்சு. பறவைங்க எல்லாரும் புது துணி வாங்கி பட்டாசு வாங்கி வீட்டை எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு பண்டிகைக்காக பலகாரத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே கேட்டுக்குங்க, நாளைக்கு தான் தீபாவளி. இந்த தடவை தீபாவளிய எப்பவுமே மறக்காத மாதிரி நம்ம செய்யணும். தீபாவளி அப்படின்னா இருட்டுல இருந்து வெளிச்சத்தை கொண்டு வர்றது. அதுக்கு தான் நான் சொல்றேன், நம்ம வீட்டை மட்டும் சுத்தம் படுத்தாம நம்ம ஊரையே நம்ம இன்னைக்கு சுத்தம் படுத்தணும். ஆமாம் துணி, இந்த யோசனையை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. நல்ல முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி முறுக்கு, நல்லா அதிரசம், இதெல்லாம் நான் செய்யறேன். அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே கூட்டத்துல நின்னுகிட்டு இருந்த சிச்சு காக்கா தூக்கத்துல இருந்து அப்பதான் எழுந்திருச்ச மாதிரி, என்னது பண்டிகை அதுவுமா இந்த ஊருங்களை சுத்தம் படுத்தணுமா? ஐயோ என்னால முடியாதுப்பா. பண்டிகை அதுவுமா? என் ரெக்கைங்க எல்லாம் மண்ணாயிடுச்சுன்னா அப்புறம் நான் பார்க்க நல்லாவே இருக்க மாட்டேன். லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டை பார்க்குமே தவிர இந்த ரோடையா பாக்குது? ஏ சிச்சோ, சுத்தமா இருக்கிற இடத்துல தான் லக்ஷ்மி தேவி இருக்கும்னு சொல்லுவாங்க. நீ எப்ப பார்த்தாலும் வேலை செய்யறதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க மகி, நான் ஒன்னும் சாக்கு போக்கு ஒன்னும் சொல்லல. கூட்டத்துல எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா அதுக்கப்புறம் யாரு வேலை செய்யறாங்க யாரு வேலை செய்யலன்னு யாரு கண்டுபிடிக்கிறது? அதுக்கப்புறம் நான் செஞ்ச வேலைய மத்தவங்க செஞ்சேன்னு தான் சொல்லுவாங்க. துணி சிரிச்சுக்கிட்டே, சும்மா எதுக்கு சிச்சு சண்டை போட்டுக்கிட்டு நம்ம ஒரு வேலை செய்யலாம். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்ம கிராமத்தை சுத்தம் படுத்தலாம். அதுக்கப்புறம் சாயங்காலம் நம்ம எல்லாரும் சேர்ந்து லக்ஷ்மி பூஜை பண்ணிக்கிட்டு பட்டாசை ஒடிச்சுக்கிட்டு பலகாரத்தை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இதுல எதுக்கு சண்டை? சிச்சு காக்காவுக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் ஊருக்காரங்க எல்லாரும் சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக, சரி சரி, உங்க ரகளைய தாங்க முடியாது, இருந்தாலும் எனக்கு ஈஸியான வேலையை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சிச்சு கண்டிஷன் போட்டா. அடுத்த நாள் காலையில இருந்து கிளீன் பண்ற வேலையும் தொடங்குச்சு. துணி யார் யார் என்னென்ன வேலை செய்யணுமோ சொன்னா. சோட்டு, லூசி, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஊரு முழுக்க தோரணத்தை கட்டுங்க. மகி, நீங்க ஆத்தங்கரையில சுத்தம் பண்ணுங்க. பசங்களா, நீங்க எல்லாருமே ஊரு முழுக்க சுத்தி எங்கெல்லாம் குப்பை இருக்கோ அத ஒரு பக்கம் சேர்த்து வைங்க. அம்மா, அப்ப சிச்சு அத்தை என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே சிச்சுவை பார்த்தாங்க. சிச்சு அப்பதான் ஒரு ஓரமா உக்காந்துக்கிட்டு அவருடைய கால் நகத்துக்கு நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ துணி அவ பக்கத்துல வந்து, சிச்சு, உனக்கு ஒரு முக்கியமான ரொம்ப பொறுப்பு இருக்கிற வேலையை கொடுக்கறேன். நீ நம்ம ஊருக்கு நடுவுல இருக்கிற பெரிய அந்த கிணற சுத்தம் பண்ணணும். சிச்சு காக்கா விருப்பமே இல்லாம, ஐயோ கிணறா, அந்த கிணற பார்க்கும்போதே எனக்கு தலை சுத்துது. அந்த கிணறுக்குள்ள நான் விழுந்துட்டா அதுக்கப்புறம் என்ன யாரு காப்பாத்துறது? சிச்சு, நீ கவலைப்படாத, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க காப்பாத்துறோம். உன்னை சுத்தி கயிறை கட்டினா கயிறாச்சு தாங்குதோ இல்லையோ. எல்லாரும் சிரிச்சதுனால சிச்சு காக்காவுக்கு கோவம் வந்துச்சு. நான் அவ்வளவு ஒரு குண்டா இல்ல அப்படின்னு விருப்பமே இல்லாம அது கிணத்துக்கிட்ட போச்சு. இன்னொரு பக்கம் பசங்க எல்லாரும் காஞ்ச இலைய பொறுக்கிறத ஒரு சந்தோஷமான விளையாட்டா மாத்தினாங்க. பன்னு பாரு, நான் இந்த இலைய மேல தூக்கி போடுறேன், மலை மாதிரி கொட்டும் அப்படின்னு இலைகளை தூக்கி மேல எரிஞ்சான். நான் குப்பைய பொறுக்கிற திருடன், நீங்க எல்லாம் தூக்கி போடுற இலைங்களை நான் மாயமாக்குறேன் பாருங்க. அப்படி அவங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த இலை எல்லாத்தையுமே கலைச்சான். அப்படி சின்னோ பன்னோ புஜ்ஜி 3 பேருமே காஞ்ச இலை எல்லாத்தையுமே கிளீன் பண்றேன்னு சொல்லி இன்னும் அதிகமா அங்க குப்பை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க குறும்புத்தனத்தை பார்த்து பெரியவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் சிச்சு காக்கா பண்றது இன்னும் பார்க்க சிரிப்பாதான் இருந்துச்சு. அவ ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டா. கிளீன் பண்ணாம சும்மா தொடப்பத்தை வச்சுக்கிட்டு காத்துலயே அவ பெருக்கிற மாதிரி செஞ்சா. இங்க பாருங்க தூசிங்களா, போங்க போங்க, இங்க இருக்காதீங்க, போங்க போங்க. பாத்தியா சின்னு, அம்மா எவ்வளவு ஸ்மார்ட்டா கையில குப்பையாவாம கிளீன் பண்றேன். அப்பதான் அங்க வந்த குஹுவாத்து சிச்சு செய்யற வேலைய பார்த்து, ஜோ, நீங்க கிணற சுத்தம் படுத்துறீங்களா இல்ல கிணற கையெடுத்து கும்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா. உனக்கு தெரியாது குஹு, பட்டணத்துல எல்லாம் இப்படிதான் காத்தால கிளீன் பண்றது. இது ஹேர் கிளீனர். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சிச்சு காக்கா நின்னுக்கிட்டு இருந்த இடத்துல கால் வலிக்கி, ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே இருந்த தரையில விழுந்துட்டா. நல்ல வேலைய கிணத்துக்குள்ள விழல. ஆனா பக்கத்துல இருந்த சேத்துல விழுந்ததுனால அவ உடம்பு பூரா சேரா ஆயிடுச்சு. ஐயோ, என் மேலெல்லாம் சேர் ஆயிடுச்சு. நான் சொன்னல இந்த வேலை எனக்கு சரிப்படாதுன்னு.
அவ கத்துற சத்தத்தை கேட்டு அங்க வந்தவங்க எல்லாருமே அவளை பார்த்து சிரிப்ப அடக்கவே முடியல. கடைசியில துணிக்குருவி மகிக்கழுகு 2 பேருமே சிச்சுவுக்கு உதவி செஞ்சு அந்த கிணத்தடியை சுத்தம் செஞ்சாங்க. அப்படி சாயந்தரத்துக்குள்ள ஊரு முழுக்க அழகா தயாராச்சு. அடுத்தது பலகாரம் செய்யற வேலை. எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய அடுப்பை பத்த வச்சு பலகார வேலைய ஆரம்பிச்சாங்க. அதிரசம் செய்யறேன், நான் முறுக்கு செய்யறேன், நான் மைசூர் பாக் செய்ய போறேன். நான் உங்க எல்லாருக்கும் டிப்ஸ் சொல்றேன். யாரு என்ன சமைக்கணும், எதுல எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு இனிப்பு இருக்கணும்னு அதெல்லாம் எனக்கு நல்லா பார்க்க தெரியும். உன்னோட டிப்ஸ் எல்லாம் அப்புறமா சொல்லலாம். நீ லட்டு செய், உனக்கு தான் லட்டு ரொம்ப நல்லா செய்ய தெரியும்ல. சிச்சு காக்காவுக்கு லட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சக்கரை நெய் எல்லாம் நிறைய செலவாகுமே அப்படின்னு அது யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால சிச்சு ஒரு ஐடியா பண்ணுச்சு. சரி, நான் லட்டு செய்யறேன். சர்க்கரைக்கு பதிலா வெல்லம் போடுறேன், ஏன்னா வெல்லம் உடம்புக்கு நல்லது. நெய்யுக்கு பதிலா எண்ணெய் ஊத்துறேன், ஏன்னா கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது. அப்புறம் சைஸு கூட கொஞ்சம் சின்னதா பண்றேன். ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம், சாப்பிடவும் சாப்பிடலாம். ஐயோ, உன்னோட ஹெல்த் லட்டு சாப்பிடுறதுக்கு இப்படியே இருந்துடலாம். எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் இருக்கிறதுனால சிச்சு செய்ய வேண்டிய லட்டுவை பத்தி யாரும் கவலைப்படல. சிச்சு என்னமோ கோலி உருண்டை மாதிரி சின்ன சின்ன லட்டுக்களை செஞ்சு எடுத்துட்டு வந்தா. அப்போ சிச்சு, ஆஹா, எவ்வளவு சிக்கனம், நாதான் உண்மையான லக்ஷ்மி தேவியோட பக்த அப்படின்னு நினைச்சது. ராத்திரி நேரம் ஊரே ரொம்ப அழகா அலங்காரம் செஞ்சிருந்தாங்க. எல்லாருமே புது துணியை போட்டுக்கிட்டு லக்ஷ்மி தேவியோட சிலைக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. பூசாரி வந்தாரு. வந்து நல்லபடியா பூஜையும் முடிச்சாரு. அப்படி பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் எல்லா இடத்துலயும் விளக்கேத்த ஆரம்பிச்சாங்க. துணிக்குருவி எல்லாருக்குமே மண் தீபங்கள் அப்புறம் திரி எண்ணெயை கொடுத்தா. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி நம்ம ஊரு வீதியில இந்த விளக்க பத்த வைங்க. நம்ம ஊரு முழுக்க நல்ல வெளிச்சமா இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஊருக்குள்ள ஆயிரக்கணக்கான தீபங்களை எல்லாரும் சேர்ந்து ஏத்தி வச்சாங்க. அந்த தீப ஒளியில ஊரே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, எல்லார் வீடுமே ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி இருந்துச்சு. பசங்க எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற மத்தாப்பு புஸ்வானம் எல்லாத்தையுமே ஏத்தி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி எல்லாரும் சந்தோஷமா விளையாடினதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்காக வந்து உக்காந்தாங்க. அங்க பலவிதமான பலகாரம் பலவிதமான உணவுகளும் இருந்துச்சு. கடைசியில சிச்சு காக்கா செஞ்ச அந்த ஹெல்தி லட்டுக்களை போட்டாங்க. அப்ப சின்ன காக்கா ஒரு லட்டை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு, ஐயோ, இது என்ன லட்டு மாதிரியே இல்ல. ஒரு தடவை வாயில போட்ட உடனே சின்ன மிட்டாய் சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆமா, நானும் 10 உண்டை சாப்பிட்டேன், இருந்தாலும் எனக்கு வயிறு நிறையவே இல்ல. அதை கேட்டு எல்லாரும் மறுபடியும் சிரிச்சாங்க. சிச்சு காக்கா வெக்கப்பட்டு தலை குனிச்சு நின்னா. பரவாயில்ல சிச்சு, உன்னோட லட்டு ஆரோக்கியமானது. பண்டிகை அப்படின்னா வயிறு நிறைய சாப்பிடுறது இல்ல, சந்தோஷத்துக்காக சாப்பிடுறது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சோம், ஒன்னா சமைச்சோம், இப்ப ஒன்னா உக்காந்து சாப்பிடுறோம். இதான் உண்மையான தீபாவளி. சிச்சு காக்காவுக்கு அவ செஞ்ச தப்பு என்னன்னு புரிஞ்சுது. கஞ்சத்தனம் எல்லாத்துலயுமே காட்டக்கூடாது. பண செலவானாலும் பரவாயில்லன்னு பண்டிகை நாளன்னைக்கு நல்லபடியா கொண்டாடுறதுதான் முக்கியம் அப்படின்னு அவன் நினைச்சா. ஆமாம் துணி, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நான் தான் லட்டு செய்வேன். ரொம்ப பெரிய லட்டு, என் சொத்து வித்தாவது செஞ்சு கொடுக்கறேன். அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி அந்த தீபாவளி கொண்டாட்டம் அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கொண்டாட்டமா இருந்துடுச்சு. ஒரு காலத்துல காட்டுக்கு நடுவுல 2 பறவைங்களோட கிராமம் இருந்துச்சு. அந்த 2 கிராமமும் பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் 2 கிராமத்து பறவைங்களும் பேசிக்கவே மாட்டாங்க. ஒரு கிராமத்துல துணி, புஜ்ஜி, சோட்டு, பன்னு, குஹு மத்த பறவைங்களும் இருந்தாங்க. இன்னொரு கிராமத்துல சிச்சு காக்கா, அதோட புள்ள சின்ன காக்கா, மகிக்கழுகு, லூசிபுரா இன்னும் நிறைய பறவைங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த 2 கிராமத்து பறவைங்களும் ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசிக்க மாட்டாங்க. அப்படிங்கறதுனால எல்லாரும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த 2 ஊரும் அமைதியா தான் இருந்துச்சு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா மழை காலம் தொடங்குச்சு. ஆனா அந்த மழை துணியோட ஊர்ல மட்டும்தான் பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சுவோட ஊர்ல சுத்தமா மழையே பெய்யல. துணியோட கிராமம் பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு இருந்துச்சு. அவங்க எல்லாரும் சந்தோஷமா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, பாத்தியா நம்ம வயல் எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்குன்னு பாரு. கத்திரிக்காய்லாம் எவ்வளவு நல்லா விளைஞ்சிருக்கு. ஆமாமா, ரொம்ப சில்லுன்னு கூட இருக்குல்ல. இந்த மழையில விளையாடுறதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே நாம எல்லாருமே கொடுத்து வச்சவங்கம்மா. பன்னு, கொஞ்சம் பார்த்து நடு, சேரா இருக்கு பாரு, சேத்துல விழுந்துற போற. அம்மா, இந்த சேத்துல விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்கு. தினமும் பேசாம இந்த விளையாட்டை விளையாடலாம்லம்மா. நேத்து இடிச்ச இடியில நிறைய காலம் முடிச்சிருக்கு. இன்னைக்கு சமைக்க அதை எடுத்துட்டு போலாம். அதை கேட்டுட்டு நீ சிரிச்சுக்கிட்டே, சரி சரி,
இன்னைக்கு நாம காளான் சமைக்கலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்குள்ள சோட்டு கிளி துணி கிட்ட வந்து மெதுவா இப்படி சொன்னா. துணி, பக்கத்து கிராமத்தை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா அங்க கொஞ்சம் கூட மழை பெய்யலையாமா. அங்க இருக்கிற பறவைங்க எல்லாருமே மழை பெய்யலன்னு ரொம்ப சோகமா இருக்காங்க. ஆமா சோட்டு, நானும் அதை பார்த்தேன். ஆனா அவங்க தான் நம்ம கூட பேசவே மாட்டேங்கிறாங்களே, நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனாலும் அவங்கள பார்த்தா கவலையா தான் இருக்கு. ஆனா அவங்களும் நம்மள மாதிரி தானே. நமக்கு கஷ்டம் வரும்போது எப்படி இருக்கும்னு நமக்கு நல்லா தெரியல. நம்ம புஜ்ஜி பண்ண கூட அங்க இருக்கிற சின்னவ பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை கேட்டு துணி யோசிச்சு, உண்மைதான் சோட்டு, நாம போய் அவங்க கிட்ட கேட்கலாம். ஆனா நம்ம போய் கேட்டா என்ன நினைப்பாங்களோ என்னவோ அப்படின்னு நினைச்சாங்க. இந்த பக்கம் சிச்சுவோட ஊர்ல நிலைமை ரொம்பவும் மோசமா இருந்துச்சு. அங்க சுத்தமா மழை பெய்யவே இல்லை, வெயில் அதிகமா இருந்துச்சு, தண்ணி சுத்தமா கிடையாது, அங்க எதுவும் விளையிறதும் இல்ல. அதனால பாவம் சாப்பிட வழி இல்லாம இருந்தாங்க. பசங்க பசிய தாங்கிக்கவே முடியல. ஒரு நாள் சிச்சு சின்ன கிட்ட, என்னடா இது, தலைக்கு மேல வெயில இப்படி அடிக்குது, தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அந்த ஊர்ல பாரு எவ்வளவு அழகா மழை பெஞ்சிருக்கு, நம்ம ஊர்ல மழை பெய்யல. நாம ஏதாவது பாவம் பண்ணிட்டோமா? அம்மா, எனக்கு பசிக்குதுமா, ரொம்ப வயிறெல்லாம் வலிக்குது, சாப்பிட முதல்ல ஏதாவது கொடு. ஐயோ, என் புள்ள பசியால தவிக்கிறானே, வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்லையே, இப்ப என்ன பண்றது? மஹி, உன் வீட்டுல ஏதாவது இருக்கா? ஐயோ, என் வீட்டுல இருந்திருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனா சிச்சோ. நம்ம ஊர்ல மழையே பெய்யல, அதனால எதுவும் விளையவும் மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்ல. அங்க பாருங்க, அந்த ஊருக்காரங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேட்கலாமா? அப்போ சிச்சு காக்கா கொஞ்சம் திமிரா, அட என்ன லூசி, இது வரைக்கும் நாம அவங்க கிட்ட பேசினதில்ல, அவங்க நம்ம கிட்ட பேசினதில்ல, இப்ப அவங்க கிட்ட போய் கையேந்து நிக்க சொல்றியா? எங்களால அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஒருவேளை நம்மள அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா? ஆனா பிள்ளைங்களோட பசியை விட நம்ம கௌரவம் தான் நமக்கு பெருசா போச்சா? நாம போய் கேட்கலாம் வாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே துணியோட ஊருக்கு கிளம்புனாங்க. மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு தயக்கம், பயம் எல்லாமே இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. மஹி, ஒருவேளை இத்தனை நாளா வராத நீங்க இப்போ பசியினால வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? என்ன சொல்றது? உண்மையத்தான் சொல்லணும். நம்ம ஊர்ல மழை தண்ணி எதுவுமே இல்ல, அதனால எதுவும் விளையல, பசியில தான் வந்திருக்கோம், அதை சொன்னா சரியா போயிடும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு, உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்குது. நாம தனியா இருக்கும்போது இந்த பயம்தானே நமக்குள்ள இருக்கும், அதனாலதான் அவங்க கூட நம்ம பழகல. இப்படி இருக்கும்போது துணியோட கிராமத்துல துணி, புஜ்ஜி, சோட்டு, பன்னு, குஹு எல்லாருமே சிச்சுவோட கிராமத்துக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, பாத்தியா அவங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு? ஆமாமா, பாவம் அந்த சின்னம், அவன் பசி தாங்க முடியாம தவிக்கிறாமா. அவங்களுக்கு நாம ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும். அப்ப சோட்டு பயந்து, ஆனா இது வரைக்கும் அவங்க கிட்ட நம்ம பேசினதே இல்லையே, அவங்களும் நம்ம கிட்ட பேசினதே இல்ல, இப்போ திடீர்னு போய் பேசினா என்ன சொல்லுவாங்க? ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன நம்ம எதிரிங்களா? அவங்களும் நம்மள மாதிரி பறவைங்க தானே. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் இன்னைக்கு. புஜ்ஜி, நீ போய் அவங்க எல்லாரையும் வர சொல்லு, எல்லாரும் இங்க வந்து சாப்பிடட்டும். புஜ்ஜி ரொம்பவும் உற்சாகமா பக்கத்து ஊருக்காரங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக போனா. வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க அம்மா உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு சாப்பாடு தயாரா இருக்கு. சாப்பாட்டுக்கு வர சொன்னாங்களா? எங்களை பார்த்து சிரிக்கலையா? அட, எங்க அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்க பசியில இருக்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியும். வாங்க, வந்து சாப்பிடுங்க. ஆனா புஜ்ஜி, நான் உன்னை நிறைய தடவை பார்த்திருக்கேன். நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. எங்களுக்கு எதுக்காக நீங்க இப்ப உதவி செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க அம்மா என்கிட்ட எப்பவும் சொல்லுவாங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதை விட பெரிய புண்ணியம் எதுவும் இல்லைன்னு. நீங்க வாங்க. அப்படி புஜ்ஜி அவங்க எல்லாரையுமே வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா. எல்லாரும் ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. முதல் தடவையா 2 ஊரை சேர்ந்த பறவைங்களும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க ஊர்ல மழை பெய்யலன்னு எங்களுக்கு தெரியும். எங்க ஊர்ல மழை பெஞ்சே நல்லாதான் விளைச்சல் விளையுது, என்ன வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. சிச்சு காக்கா ஆச்சரியமா, அட, நீங்க எல்லாரும் இவ்வளவு நல்லவங்களா? உங்ககிட்ட நாங்க இன்னும் உதவியே கேட்கவே இல்ல, அதுக்குள்ள எங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நீங்களே உதவி செய்றீங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப நாளா பட்னியா இருக்கோம். நாங்கன்னா பரவாயில்ல, பிள்ளைங்க பட்னியா இருக்காங்க, அதைத்தான் எங்களால தாங்கிக்க முடியல. கவலைப்படாதீங்க, நாம எல்லாரும் ஒண்ணுதானே. நமக்கு நடுவுல பேச்சுவார்த்தை இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இனிமே நாம எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டா எல்லாமே சரியா போயிடும். இன்னையில இருந்து நாம எல்லாருமே நண்பர்கள் ஆயிடலாம். துணி எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறினா.
அதை பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்துச்சு. சின்ன காக்கா கண்ணை மூடிக்கிட்டே, ஆஹா, இந்த சாப்பாடு இவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆ துணி, நீங்க எல்லாரும் இவ்வளோ நல்லவங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட இத்தனை நாளா பேசாம நாங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. ஆமா, நான் கூட எப்பவுமே திமிரா இருப்பேன். நான் எதுக்காக மத்தவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னு. ஆனா இப்ப தெரியுது நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. எதுக்கு மன்னிப்பெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப நாம எல்லாரும் நண்பர்கள் ஆயிட்டோம்ல. இனி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எங்க வயல்ல இருந்து எடுத்துக்கோங்க. நாம எல்லாரும் இனி ஒரே ஒரு காரங்களா மாறிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க ஊர்ல மழை பெய்யலனாலும் பரவாயில்ல, நாங்க இங்க பேர மழை தண்ணியை தேக்கி வச்சு உங்க வயலுக்கு அனுப்புறோம். நீங்க விவசாயம் பண்ணலாம். அதை கேட்டு சிச்சு ரொம்பவும் ஆச்சரியமா, ஐயோ, எங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க. உண்மையிலே நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. இந்த 2 ஊருக்கு நடுவுல இப்பதான் நட்பு வந்திருக்கு. நட்பு தானே ரொம்ப முக்கியம். ஒன்னா இருந்தா என்ன வேணும்னாலும் செய்யலாமே. அன்னையில இருந்து அந்த 2 ஊரு பறவைங்களும் ஒன்னா மாறிட்டாங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. மழை நின்னதுக்கு அப்புறம் கூட எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மஹி, பாத்தியா, இப்ப நம்ம ஊர்லயும் விளைச்சல் எல்லாம் விளையுது. அவங்க செஞ்ச உதவியாலதான் இப்ப நமக்கு நல்லது நடக்குது. ஆமா லூசி, இத்தனை நாளா நாம அந்த ஊர்க்காரங்க கிட்ட பேசாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்பதான் பேசாதனால என்னெல்லாம் இழந்திருக்கோம் அப்படிங்கறதே எனக்கு புரியுது. இப்ப நம்ம ஊர்ல என் கூட விளையாடுறதுக்கு நிறைய பசங்க இருக்காங்க. இனி எப்பவுமே எனக்கு போர் அடிக்க போறதே இல்ல. உண்மைதாண்டா சின்னும். இனி பசு கொடுமையும் கிடையாது, நமக்கு தனிமையில இருக்கின்ற கஷ்டமும் இல்ல. துணி மாதிரி ஒரு தோழி கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா எது வேணும்னாலும் சாதிக்கலாம். இப்ப நாம ஒரு பெரிய குடும்பமா மாறி இருக்கோம் இல்லையா? இனி நமக்குள்ள எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. நாம எப்பவுமே இதே மாதிரி ஒன்னாதான் இருக்கணும். அப்படி அந்த 2 கிராமத்து பறவைங்களும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த ஒரு பறவைங்களும் இந்த ஒரு பறவைங்களும் எந்த ஒரு பண்டிகை விசேஷ நாட்கள் வந்தாலும் சரி, ஒரே ஊர்ல அதை நல்லபடியா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாருமே ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.